lifted hand, அவர் கைகளை தொட்ட உடனே and the fever left her. ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. Hallelujah! Hallelujah! நாங்க போட போற இந்த சின்ன நாடகம் வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. இதை மாதிரி ஒரு சிலர் இன்னும் வந்து இருந்துருக்காங்க. அது வந்து அந்த சின்ன பேசிக் அதை வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அப்படி உங்கள் மனசை நாங்கள் எதாவது புண்படிந்தோன்னா உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நினச்சி எங்களை மன்னிச்சிருங்க. வாடா போகலாம். சண்டே சர்ச்சுக்கு தானே போகிறோம், வேற எங்கன்னா போகலாம்டா. ஏய் வாடா, சண்டேனா சர்ச்சுக்கு தானே போனோம், வாடா. சரி வா. தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் திருப்பெயரால் ஆமென். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமான கடவுளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக தம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய வாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற மக்களை நீர் துரிதமாய் கூட்டி வரும். இந்த பரிசுத்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை தூய ஆவியானவர் நீர் பொறுப்பேற்று நடத்தும். இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளின் நாமம் மாட்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலைகளில் 15ஆம் பாடல் அலங்கார வாசலாலே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூக மெய்வெளிச்ச பாக்கியம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சவாமியுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமியுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரை துதியுங்கள். சபையார் உட்காரவும். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் ஒழுங்கின் பிரகாரமாக இந்த நாள் நமக்கு தியானத்துக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், ரன் டு வின். இதில் ரன் என்று சொல்கிற அந்த ஆங்கில சொற்கு எபிரேய மொழியில் டெக்கோ என்று அழைக்கப்படுகிறது. அதே வார்த்தை லத்தீன் மொழியில் டெக்கோ டெக்சோ டெக்சோ என்று கூறப்படுகிறது. வின் என்ற ஆங்கில சொற்களுக்கு எபிரேய பாஷையில் பக்கா பக்கா என்று அழைக்கப்படுகிறது. அதே இது லத்தீன் மொழியில் பாக்கா என்று அழைக்கப்படுகிறது. நாம் எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக ஓடுகிறோம்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? மதுபான பிரியர்கள் டாஸ்மாக் கடையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பள்ளி சிறாக்கள் பள்ளி முடித்தவுடன் வீட்டை நோக்கி ஓடுகிறார்கள். வேலைக்கு செல்லுகிறவர்கள் காலையில் பேருந்தை பிடிக்க
பேருந்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆலயத்தில் உள்ளவர்கள் ஆசீர்வாதம் கூறுவதற்கு முன்னாலே கறிக்கடையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? வேத அறிஞர்கள் பலர் கூறுகின்றார்கள், நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவருடைய திருவசனத்தை கேட்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று 15ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு இறைவா, இந்த பரிசுத்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்ட தன் ஜனங்களை தேவரீர் ஆசீர்வதியும். தம்மை நோக்கி ஓட ஆயத்தமா இருக்கிற தம் ஜனங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் மனோகர ஐக்கியம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவும். தேங்காய் ஏலம் ஆரம்ப விலை 10 ரூபாய், ஆரம்ப விலை 10 ரூபாய். 20 ரூபாய், 30 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய், 50 ரூபாய் ஒரு தடம், 60 ரூபாய், 100 ரூபாய் ஒரு தடம், 200 ரூபாய், 200 ரூபாய் ஒரு தடம், 200 ரூபாய் 2 தடம், 200 ரூபாய் 3 தடம். ஐயா பணம் ஐயா. பணமா? ஹார்வெஸ்ட் டியூல எழுதிங்க. ஐயா ஏற்கனவே உங்களுக்கு ஹார்வெஸ்ட் நிறைய இருக்குயா, என்னங்க அதுல போய் சேர்த்துக்க சொல்றீங்க? இருடா, அதோட சேர்த்து எழுதிங்க. ஐயா அடிக்கடி செயலாளர் வேற சொல்றாங்க ஹார்வெஸ்ட் டியூலாம் சீக்கிரம் கட்டி முடிங்க, நீங்கன்னா அதுல சேர்த்துக்க சொல்றீங்க. ஏற்கனவே ஐயா வீடு வேற கட்டணுன்றாங்க, நீங்கன்னா இப்போ தர இந்த 100 ரூபாயில தான் ஐயா வீடு கட்ட முடியுமா? ஐயா அதுல கூட ஒரு சின்ன இதாச்சும் போடலாம்யா. சரியா, என்னங்க என்னோட 100 ரூபாய். நன்றியா. சூப்பரா இருந்தது இல்லடா? என்னடா சூப்பரா இருந்தது. அவரு நம்ம ஆமேன்றாரு, அல்லேலூயான்றாரு, ஒண்ணுமே புரியலடா எனக்கு. டேய் என்னடா நீ, சரி வா, உனக்கு இப்பதான் புரியாது. நான் ஃப்ரெண்ட் சர்ச் ஒன்று இருக்கு, அங்க செம்மையா இருக்கும் ஆண்டவர் அபிஷேகம். நிஜமாடா சொல்றாங்க, நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும்டா, வாடா. சரி வாடா போலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மத்தியில ஆண்டவருடைய ஆராதனையில பங்கு பெறுவதற்காகவும் தேவசேவையை அளிப்பதற்காகவும் நம்முடைய திருச்சபைக்கு அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் சார்ல்ஸ் டிக்கின்ஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை கைகளை தட்டி நாம் வரவேற்போம். தம்பி மைக் ஒன்று கொடுங்க இவருக்கு. Pastor, our church people are welcoming you. Ooh, thank you, Nandri. Hallelujah. 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 Pastor, today, do you know any Tamil song? Konjam. Oh, hallelujah.
Pastor, what song you know? நன்றியால் துதிப்பாடு. நன்றியால் துதிப்பாடு பாட்டு நம்ம வெள்ளக்கார பாஸ்டருக்கு தெரியுமா? நம்முடைய ஆராதனையில அந்த பாட்டை பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹalleluya. நன்றியால் துதிப்பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆண்டவருடைய செய்தியை அளிப்பதற்காக ஆண்டவருடைய தாசன் சார்ல்ஸ் டிக்கின்ஸ் அவர்களை இப்பொழுது அழைப்போம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய தாசனை நீர் ஆசீர்வதியும். எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நீரே தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹalleluya. 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 மைக் Are you happy? சந்தோஷமா இருக்கீங்களா? Are you happy? சந்தோஷமா இருக்கீங்களா? Today God's message comes to இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை Gospel of Matthew. மத்திய எழுதின சுவிசேஷம் Matthew 8, 8ஆம் அதிகாரம் 14-15. 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். Hallelujah, open your Bible. ஐயா, Hallelujah, open your Bible. எல்லாரும் பைபிளை திறங்கள். இல்லைன்னா சத்ரு உங்க மத்தியில வந்துருவான். வேதத்தை திறங்க. Now when Jesus has come into Peter's house, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து he saw his wife mother அவன் மாமி ஜெபமாய் கிடக்கிறதை and see the கண்டார். fever. அவர் கைகளை தொட்ட உடனே So he touched her hand அவர் கைகளை தொட்ட உடனே and the fever left her. ஜோரம் அவளை விட்டு நீங்கிட்டு. Hallelujah! ஹalleluya. Hallelujah! ஹalleluya. Hallelujah! ஹalleluya. And he asked and served him. And Sarah and served him. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். Do you believe? நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe? Do you believe? ஆமென். நீ விசுவாசிக்கிறாயா? Today God will give a miracle. இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய Want to போகிறார். get a miracle? நீ ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? You, நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா? Let me brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, open your heart to God. Open your heart to God. உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுங்கள். God, touch your heart. God, touch your heart. ஆண்டவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். God is looking. God is looking. ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். Open it. திரு Open it. திரு. Hallelujah. 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 God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. நன்றி. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நீர் தந்ததற்காய் நன்றி. பேதுரு மாமியாருக்கு நீர் சுகத்தை தந்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கும் நீர் சுகத்தை தாரும். அன்புள்ள பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. பாஸ்டர் இன்னைக்கு 2 மணிக்கு ஃளைட்ல அமெரிக்காவுக்கு போறாரு. அவருக்காக எல்லாம் ஜெபம் பண்ணீங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. டேய், ஆண்டவரோட அபிஷேகம் எப்படி இருந்தது பாத்தியாடா? டேய், ஆண்டவரோட அபிஷேகமாட இறங்கிச்சு. என்னடா இவரு ஒருத்தர் நடானா ரயில்வே எக்ஸ்பிரஸ் மாதிரி கடகடன்னு பேசினு இருக்காரு, இன்னொருத்தர் நடானா அவரை பார்த்து பேசினு இருக்காரு. ஒண்ணுமே புரியலையாடா எனக்கு. டேய், என்னடா இப்படி சொல்ற? ஆண்டவரோட அபிஷேகம் எவ்வளவு அழகா வந்துச்சுடா. அந்த பாஸ்டர் என்னமா ப்ரேயர் பண்ணாரு, அதெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லையாடா? என்னடா ஃபீல் பண்றது? நம்ம சர்ச்சில் எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் இங்க உட்காந்து நான் மொபைல் பார்த்துன்னு நோண்டி நின்னேன், அங்க எங்கேயோ வேடிக்கை பார்த்து நின்னேன். எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகலடா. டேய், என்னடா நீ ஒரு சின்ன ப்ரேயர் கூடடா பண்ணல? எதுவுமே பண்ணலடா. அவர் வராரு, தலையில கை வைக்கிறாரு, எல்லாம் ஊழுறாங்க. என்னடா அது ஃபீல்? எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகலடா. அட பாவி, நான் நீயும் வந்து ஆண்டவரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான்னு பார்த்துருந்தேன்டா. என்னடா நீ இப்படி சொல்ற? ஒண்ணுமே ஆகலடா எனக்கு. டேய், ச்சே, நான் உன்னை கூட்டு போனதே கஷ்டமா நினைக்கிறேன்டா. Hey Peter, அப்பா,
எங்கடா போயிருந்த நீ? சர்ச்சில் உன்னை நான் பார்க்கவே இல்லையே. சர்ச்சுக்கு தான்ப்பா போயிருந்தேன். சர்ச்சுக்கா? இல்லையே, கம்யூனியன் எடுக்கும்போது கூட நான் பார்த்தேனே, உன்னை பார்க்கவே இல்லையே. இல்லப்பா, நம்ம சர்ச்சுக்கு இல்லப்பா, என் ஃப்ரெண்டு சர்ச்சுக்கு போயிருந்தேன்ப்பா. அங்க ஆண்டவரோட அபிஷேகம் சூப்பரா இருந்ததுப்பா. நம்ம சர்ச்சுக்கு வரலையா? ஃப்ரெண்டு சர்ச்சுக்கா? யார் சர்ச்சுக்கு போனா? ஆமா அங்கிள், நானே இவனும் நம்ம சர்ச்சை விட்டு வேற ஒரு சர்ச்சுக்கு போனோம் அங்கிள். சரிப்பா. அங்க அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துறாங்க, ஆமென் ஆமென் கத்துறாங்க. ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசுறாரு, ஒருத்தர் தமிழ்ல பேசுறாரு. தமிழ்ல பேசுறவர் இங்கிலீஷ்ல என்ன பேசுறாரு அவருக்கு தெரியல, இங்கிலீஷ்ல பேசுறாரு தமிழ்ல என்ன பேசுறாரு ரெண்டு பேருக்குமே தெரியல அங்கிள். அதுக்கப்புறம் பிரேயர் பண்ணும்போது கையில வச்சு இப்படின்றாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படின்றாங்க. என்ன பார்த்து தள்ளி விடுற? அப்படிதான் அங்கிள் அங்க எல்லாரும் இவன் கூட ஊன்னா. அப்படியாவா? நான் அபிஷேகத்தை பெற்றுதான்ப்பா விழுந்தேன், இவன் சும்மாவே உட்காந்துருந்தான்ப்பா. நீ உணரலையாப்பா அபிஷேகத்தை? தலையில கை வச்சு பிரேயர் பண்ணாரு அங்கிள், ஆனா எனக்கு எதுவுமே உணரல அங்கிள். நீ எப்படிப்பா உணர்வ? அது அடிப்படையான சில விஷயம் நீ தெரியாம இருந்திருக்கிறீங்கப்பா. கர்த்தரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு வேதம் சொல்லுதுப்பா. நம்மளுக்குள்ள வந்து ஆவியா இருக்கிற கடவுளை உண்மையா நம்ம தொழுது கொள்ளணும். அதை விட்டுட்டு ஏன் நம்ம ஐசக் ஜானை கூட பார்த்தோன்னா நம்ம உண்மை மரப்பையனோ கான்செப்ட்ல சொல்லுவார் அழகா, நான் அந்நிய பாஸ்டர் பேசுறேன், பேசு, ஊழியம் பண்றேன், பண்ணு, ஆனா குதிக்கிற சார் குதி. ஆனா அவனுடைய பாட்டம் லைனு நானும் பார்க்க முடியாது, பாஸ்டரும் பார்க்க முடியாது, நம்ம ஐசக் ஜான் சொல்லுவாரு. அதே போல நம்முடைய பாட்டம் லைன் என்னன்னு பார்த்தோன்னா, பரிசுத்தம் இருந்தா மாத்திரம்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தொழுது கொள்ள முடியும், அவரை நம்ம தரிசிக்க முடியும். அந்த பரிசுத்தம் இல்லாம நீ வந்து எந்த சர்ச்சுக்கு போனாலும் எந்த ஒரு சபைக்கு போனாலும் உன்னால கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரவே முடியாதுப்பா. உனக்குள்ள நீ பரிசுத்தமாறு கர்த்தரை உண்மையா ஆவியோடு தொழுது கொள்ளு, நிச்சயமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை நீ உணர்வப்பா. சரி, இனிமேல் நான் ஒழுங்கா பிரேயர் பண்றேன். சரிப்பா.